இங்கால நேபாளிஸ் வந்து அதால் மிச்சத்தை இவங்க வந்து எப்படி இங்கே வாராங்கன்னு சொல்லி ஈஸியாக வாராங்கன்னு சொல்லி எடுக்கிறது. இப்போ ஸ்டூடெண்ட் விசா வர்றாங்கன்னு சொன்னால் லோன் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. ஹாய், ஸோ நாங்கள் வந்து இப்போ ஓபன் பார்க் ஒன்றுக்கு வந்திருக்கோம். இங்கே அடிக்கடி வாரினாங்க, இங்கே நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக என்ன இருக்குன்னு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இப்போ வந்து எங்களோட ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே அந்த என்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். ஆனால் இங்கே வேன் வச்சு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து ஃபுட்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க, செல் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ 2 வந்து ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நேபாளிஸ் ஃபுட். இது வந்து நேபாளிஸ் கூட இருக்கிற இடம்னு சொல்லலாம். ஸோ சாப்பிட்டு கொண்டே நாங்கள் வர இதுகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டுது. பானிபூரின்னு சொல்லியிருக்கான். இங்கே வந்து நேபாளி என்னென்று கூட பேர் வாராங்கன்னு சொல்லி நாங்கள் அங்கே போயிருந்து கதைப்போம். இது வந்து மோமோஸ். இதுக்குள்ள வந்து 12 பீஸு கிட்ட இருக்கு. இதுக்குள்ள 12 பீஸ் கிட்டத்தட்ட $13. ஆனால் இது வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படி எங்களுக்கு அங்கே வந்து பிடிக்குமோ அதே மாதிரி இங்கே பார்க்க வந்தால் இந்த வேனில் வாங்கி இப்படி இருந்து சாப்பிட்றது வந்து நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மற்றது விளையாடுவாங்க. இப்போ வந்து ஸ்கூல் ஹாலிடே. ஸோ வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து விளையாடுறத பார்க்கலாம். மொமோ வந்து எங்கேயும் வந்து தான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஊரில் பெருசாக இது ஃபேமஸ் இல்லை தானே, நல்லா இருக்கு. நல்லாயிருக்கும். இந்த தண்ணி வந்து நல்ல ஒரு காரமாக விட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 தான் இங்கே ஃபேமஸ் உங்கள்கிட்ட. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கால நேபாளிஸ் வந்து அந்த ஒரு பஜனை மாதிரின்னு சொல்லலாம், அந்த கூட்டமாக சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வருவோம், ஒவ்வொரு நாளுமே இருப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பார்க்கவே ஆசையாக இருக்கும். எல்லோரும் வந்து அந்த ஃபேமிலியாக தான் கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸுக்குள்ளே தான் அப்படி வந்திருப்பாங்க. இது வந்து ஓபன் வந்து கூட நேபாளிஸ் தான் இருக்காங்க மாதிரி இருக்குது. ஏன்னா கிரவுண்ட்லையும் சரி எங்கேயும் சரி அவங்க தான் கூட்டமாக நிற்பாங்க.
श्री राधा कृष्ण भगवान को संपूर्ण भगवान भक्तजन को नाच्ने भक्तजनहरूको இது வந்து இந்த கிரவுண்டில் வந்து ஓப்பன் ஜிம் எல்லாம் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்குன்னு சொல்லி எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றது வந்து விளையாடுறதுக்கெல்லாம் இந்த பாஸ்கெட் பால் செட்டப் இருக்குது. மற்ற கிரிக்கெட் விளையாடுவாங்க. கிரிக்கெட்டுக்குன்னு சொல்லி ஒரு சின்ன செட்டப் மாதிரி அந்த வலை அந்த நெட் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வந்து சில பேர் வந்து படிக்கிறதுக்காக வருவாங்க. இப்போ மார்னிங்ல எல்லாம் வந்து ஆட்கள் நிற்க மாட்டாங்க. இப்படி சேர்ஸ் மற்றது டேபிள்ஸ் எல்லாம் போட்டு இருக்கிறதால அந்த ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், வந்து படிப்பாங்க. ஸோ நிறைய வந்து இங்கே செய்யலாம். ஸோ இன்னும் வந்து சத்தமாக இருக்குது. அதால் மிச்சத்தை இவங்க வந்து எப்படி இங்கே வந்தாங்கன்னு வாராங்கன்னு சொல்லி ஈஸியாக வாராங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படியே இதை சுற்றி பார்த்து கழிச்சு கொண்டு போவோம். ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நான் சொன்ன அந்த ஓப்பன் ஜிம். இது வந்து பாடி பில்டப் பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் தெரியதில்லை, எக்ஸசைஸ் செய்கிற மாதிரி இல்லை. நார்மலாக ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வந்து செஞ்சுட்டு போகலாம். பெரிய ஆட்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே செய்யக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப்பாக தான் அவங்க அதை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஒன்று இருக்குது, மற்றது அங்காலையும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து ஈவினிங்கில் செஞ்சுட்டு போகலாம். மற்றது இங்கே வந்து ஒவ்வொரு சப்போர்ட்ஸ்லேயும் வந்து பெரும்பாலுமே இப்படி வந்து பார்க் இருக்கும், மற்ற ஓப்பன் ஜிம் செட்டப் இருக்கும். ஒவ்வொரு சப்போர்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். இங்கே வந்து எப்படி நேபாளிஸ் கூடவோ எங்களோட ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ் கூட இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக பெண்கள் தூங்காபியாக இருக்கும். ஸோ அங்கே போனாலே இந்த ஸ்ரீலங்காவுக்கு போன ஒரு ஃபீல் ஒன்று தான் வரும். பட் இங்கே வந்து தமிழாக கொஞ்சம் குறைவு தான், நேபாளிஸ் தான் கூட. ஸோ அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபன், இது கூட்டமாக வந்து ஃபேமிலியாக இருக்கிறது. மற்றது இவங்க வந்து எப்படின்னா இவங்களோட இடத்துல வந்து லோன் எடுக்கிறது, இப்போ ஸ்டூடெண்ட் விசா வர்றாங்கன்னு சொன்னால் லோன் எடுக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. பட் எங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் லோன் ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னே சொல்லலாம். ஸோ அதால் வந்து ஸ்டூடெண்ட் விசா போட்டு வரதுன்றது கஷ்டம். ஏன்னா ஃபைனான்ஷியல் ரீதியாக நீங்கள் வந்து ஸ்டேபிள்னு சொல்லி காட்டணும், பே பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஸோ இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதால இவங்க வந்து A லெவல் முடிச்சுட்டே வராங்க, பேச்சுலர்ஸ் செய்கிறதுக்கு வராங்க, மாஸ்டர்ஸ் செய்கிறதுக்கு வராங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ஏஜில் இப்படியெல்லாம் போய் பேச்சுலர்ஸ் வந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் செய்வோமான்னு திங்க் பண்ண கூட மாட்டோம். ஆனால் அவங்க வந்து அந்த ஏஜ்லேயே திங்க் பண்ணி வந்து இங்கே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தங்களோட டியூஷன் ஃபீயையும் பே பண்ணி எப்படி ஃபேமிலியையும் கூப்பிட்டு ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அந்த லோன் மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் வர்றதுக்கான சான்சஸும் கூடவே இருக்குது. ஸோ அது ஒன்று தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நாங்களும் வந்து எங்களோட நடையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பின்னுக்கு வந்து பஜனை போய்கொண்டிருக்குது. ஸோ அந்த சவுண்டோடையே இங்கே நாங்கள் நடந்துட்டு போக போகிறோம். ஸோ உங்களை வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.